வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிரிக்கெட் வீரரின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? அதாவது ஓட்டங்கள்னால் அவர் எடுத்த ரன்ஸ், அதை தான் ஓட்டங்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், அவர் ஆடிய முதல் 30 ஆட்டங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 72 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 31வது ஆட்டத்தில் அவர் ஆட்டம் முடிந்ததுக்கப்புறம் அவருடைய சராசரி ஓட்டம், அவர் எடுத்த ரன்ஸினுடைய மீன் அது 73ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ரன்ஸ் எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ரன்கள் எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சராசரி எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் பை என். அதாவது அவர் எடுத்த ரன்களின் கூடுதல் தான் சிக்மா எக்ஸ். இப்போ எக்ஸ் பார் என்ன கொடுத்துட்டாங்க, முதல் 30 ஆட்டங்களுக்கு 72 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 30. இது அவங்க கொடுத்தது. இதில் இருந்து நம்ம சம் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கிடைக்கும், 72 × 30 ஆகுமா? அப்போ இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ அவர் முதல் 30 ஆட்டங்களில் எடுத்த ஓட்டங்களின் கூடுதல், அதாவது அவர் எடுத்த ரன்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அவர் 31வது ஆட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு அவர் எடுத்த சராசரி ஓட்டம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க, 73. அதாவது என்ன அர்த்தம்னா சம் ஆஃப் எக்ஸ் இது முதல் 30 ஆட்டங்களில் கிடைத்த ரன்களின் கூடுதல் ப்ளஸ் அவர் 31வது ஆட்டத்தில் கிடைச்ச ரன்னை நம்ம என்னென்னு வச்சுக்கிடலாம், எக்ஸ் 31ன்னு வச்சுக்கிடலாம். அதாவது 31வது ஆட்டத்தில் கிடைத்த ரன், இந்த ரெண்டையும் கூட்டிட்டு 31ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 73 கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? இதிலிருந்து அவர் 31வது ஆட்டத்தில் எவ்வளோ ரன் எடுத்தார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும், சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 73 × 31ன்னு ஆகுமா? இப்போ சம் ஆஃப் எக்ஸ் நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 2160. எக்ஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 73ஐயும் 31ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டாயிரத்தி 263. சரியா? அப்போ இதிலிருந்து 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ரன்னை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2263 மைனஸ் 2160, இந்த ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு அவர் எடுத்த ரன்கள் கிடச்சிரும். 301. ஸோ அப்போ அவர் 31வது ஆட்டத்தில் எடுத்த ரன்கள் ஓட்டங்கள் எவ்வளவுனா 103. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.